ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து நீங்கள் ரைஸ் ஐட்டத்துக்கும் தொட்டுக்கலாம், அதே மாதிரி நைட்டு சப்பாத்தி பூரி நான் பட்டர் அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் நம்ம சவுத் இந்தியன் டச்சோடு இருக்கும். வாங்க இந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் கையில் வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீன்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பீன்ஸ்னால் 3ஆக கட் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். பெருசாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் 2, அந்த மாதிரி பீன்ஸை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த பீன்ஸையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே காம்பினேஷனில் உருளைக்கிழங்கு இல்லாமல் பீன்ஸில் மட்டும் செய்ய முடியும், இல்லை கொத்தவரங்காய் பீன்ஸ் மிக்ஸ் பண்ணி செய்ய முடியும், அவரைக்காய் பீன்ஸு சேர்த்து செய்ய முடியும், அவரைக்காய் உருளைக்கிழங்கை சேர்த்து செய்ய முடியும். ஸோ உங்களோட வெஜிடபிள் காம்பினேஷன் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வெஜிடபிள் காம்பினேஷனில் இதை செய்ய முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு எதாவது தேவை. டெய்லி இந்த சாம்பார் வத்த குழம்புக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ், அந்த கான்செப்ட் தான் இந்த டிஷ்ஷு பண்ணுறேன். வாங்க இந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த பீன்ஸ் என்ன பண்ணுறேன், தண்ணியிலேருந்து எடுத்து பாத்திரத்தை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, இன்னும் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு தண்ணி போடும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போடும். இந்த பீன்ஸுக்கு தேவையான ஒரு 1/2 உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பீன்ஸ் இங்கே வச்சிடலாம். பீன்ஸு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு இருக்குல்ல, தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. முதல்ல எடுத்துட்டு ஒரு நல்ல துணியில் உருளைக்கிழங்கை தொடச்சிருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஈரம் இருந்ததுன்னா எண்ணெய் மூஞ்சியில் அடிக்கும். அதனால் ஸ்லைட்டாக நல்ல ஒரு கிளாத்தை வச்சு இந்த உருளைக்கிழங்கை தொடச்சிருங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி தொடச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணியை தொடச்சி எடுத்துட்டேன். இப்போது நான் ஒரு கடாய் வைக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். ஃப்ரைங் பேன் சுட்ட உடனே நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். எண்ணெய் சுட்டு எடுத்து இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துறேங்க. இதுக்காக தான் துடைச்சேன். நீங்கள் துடைக்காமல் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மூஞ்சில் அடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டாம், எனக்கு வந்து வெந்தாலே போருன்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பீன்ஸ் வேக வைக்கும்போது இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட் டேஸ்ட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்காங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த பீன்ஸ் வதங்கிட்டு இருக்கும்போது, வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த கலர் மாறாது, அந்த கிரீனிஷ் தன்மை மாறாது, அப்படியே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். மைல்டாக போடணும். அதுக்காக சர்க்கரை நிறைய போட்டுட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்துடும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்க தட்டுக்கு எடுத்துருவோம். உருளைக்கிழங்க மட்டும் எடுப்போம். எண்ணெயிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கும். சத்தம் கேட்குதா? ரோஸ்ட் ஆனது. ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுக்கேன்.
நம்ம இந்த உருளைக்கிழங்கு வதக்கணும்ல, அந்த எண்ணெய் இருக்குது, அதே பேனை மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று வச்சுட்டுருக்கேன். இதுலேருந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் லைட்டாக வதக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 1 2 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, பூண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு 3 பல், சின்னதாக ஒரு 4 பல், மொத்தமாக ஒரு 5 பல் பூண்டுன்னு வச்சுங்களேன். இது கூடவே 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. லோ ஃப்ளேமில் நல்லா இதை வதக்குங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பேன் சூடாக இருக்குது. இது அப்படியே இது பேன்லேயே இருக்கட்டும். பேன்லேயே இருந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துப்போம். மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட தக்காளியும் புதினாவும் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கோர்ஸை, ரொம்ப விழுமுனை இல்லாமல் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்மளோட பீன்ஸை நல்லா வெந்தெடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம வறுத்தது எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா நான் பெருசாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதில் அந்த தக்காளியை ஃபுல்லாகவே சேர்த்துறேன். கூடவே ஒரு பிடிச்ச பொடி கொத்தமல்லி. இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. தண்ணியே சேர்க்கலை, இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கங்க. இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். கடாய் வைக்கிறேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 மிளகு. நம்ம அந்த பாதி வெங்காயம் எடுத்து மிச்சம் வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தில் ஒரு பிடிச்சபடி நான் வந்து பேஸ்ட்டுக்கு எடுத்துட்டுருக்கேன். பேலன்ஸ். இந்த ஸ்டேஜில் எனக்கு நல்லா மசாலா பிடிக்கும்னு விரும்புகிறவங்க லவங்கம், பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை தாளிச்சிக்கலாம். நான் ஜீரகம் போட்ட இடத்துல நீங்கள் சோம்பு போடலாம். அப்புறமா லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து செய்யலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒன்றும் ப்ரௌன் ஆகலை. பட் இந்த ஸ்டேஜ் போகிறோம் நமக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணிடு. ஃப்ளேம் வந்து ஸ்லோலியாக இருக்கட்டும். அந்த மிக்சர் ஜார் அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஃப்ளேமை ஸ்லைட்டாக ரேஸ் பண்ணுங்கள். இது நல்லா குக்காகி நம்ம விட்ட எண்ணெய் விரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா குக் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குக் பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அவசரப்பட்டு டக்குன்னு எடுத்துடாதீங்க. எண்ணெய் நல்லா பிறண்டு வரும். நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம விட்ட எண்ணெய் நல்லா மேலே பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், நம்மளோட நார்மல் காரம் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர், ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ண பவுடர், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் பிடிக்கிறவங்க கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே காய்க்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 உப்பு போட்டுக்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போட்ட ட்ரை மசாலோட பச்சை வாசனை போய் மறுபடியும் எண்ணெய் பரண்டு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ண. பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல சேர்த்துறேன். அது கூட நம்மளோட பீன்ஸ் தண்ணியோட பேலன்ஸ் தண்ணியோடையே சேர்த்துறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் மாறக்கூடாது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய், வேர்க்கடலை எல்லாமே திக்கனிங் ஏஜென்ட். டிஷ்ஷு ஆற ஆற ரொம்ப கெட்டியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ண உப்பு காரம் செக் பண்ணுறேன். எனக்கு 2 உப்பு தேவைப்படுது, உப்பு மட்டும் சீசனிங் பண்ணிக்கிறேன். ஃபைன் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்க. லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மினிமம் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ தட் அந்த பீன்ஸு உருளைக்கிழங்குள்ள இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி எல்லாம் கோட் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நம்ம மூடி போட்டு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா ஸ்லோ ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா மேலே பரண்டு ஃபைனாக குக் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அதனால தான் நான் தண்ணி அந்த அளவுக்கு விட்டேன். இன்ஃபேக்ட் இது வந்து ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கெட்டியாயிடும். நம்ம பீன்ஸி உருளைக்கிழங்கி வச்சு செஞ்ச ஒரு கிரேவி ரைஸுக்காகட்டும் டிஃபன் ஐட்டத்துக்காகட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஈவன் நீங்கள் தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட பீன்ஸு உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு கறி தயார். ஃபினிஷ் பண்ணும்போது மேலே கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு செஞ்ச ஒரு சைட் டிஷ் ரைஸ் ஐட்டத்துக்கூடயும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்துக்காகவும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை பார்த்து சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகவும் அந்த வாட்ஸ்அப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதே நேரத்தை சைமல்டேனியஸாக வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.